ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழந்தைகளுக்கு பருப்பு சாதம் செய்ய போகிறோம். காரம் இல்லாமல். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகாய் 1, சீரகம், கடுகு கொஞ்சமாக, சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது இவ்வளோதான் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். சீரகம், வரமிளகாய் அப்படி போட்டுருங்க. வெங்காயம், பூண்டு, இப்போ தக்காளி போட்டுக்கலாம். உப்பு, சாம்பார் பொடி, மஞ்சத்தூள். நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி பருப்பு 1/2 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி போட்டுடலாம். நல்லா வணக்குங்க. அரிசி பருப்பு நல்லா கலந்து விட்ருக்கோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எவ்வளோ வேணும், பத்ததெல்லாம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் குக்கர் க்ளோஸ் பண்ணி 3 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு. வாங்க இப்போ சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். டன்டடைன். இப்போ லைட்டாக மல்லித்தலை தூவி சாப்பாடு இலக்கி விட்டுக்கோங்க.